ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ரெசிபி வீடியோஸ்க்கு ஒரு சின்ன பாஸ் கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம். நான் வாங்கியிருந்த இந்த பட்டர்ஃப்ளை ப்ளூ லைன் குக்கர் எப்படி இருந்தது, என்னோட 3 to 4 months ஆஃப் யூசேஜ்க்கு அப்புறம் இது நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேனா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குக்கரை நான் பர்ச்சேஸ் பண்ணது December 23, 2023 வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த பேன் மாடலில் குக்கர் வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மாடல் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். சரி வாங்க நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் ரொம்பவே நீட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எனக்கு ரிசீவ் ஆச்சு. இப்போ நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த பேக்கில் என்னென்னலாம் இருந்ததுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் பேன், மேலே வந்து அந்த அவுட்டர் லேயர் லிட்டு, ஆஸ் யூஷுவல் குக்கர்னாலே நமக்கு அந்த குக்கர் வெயிட் இருக்கும் இல்லையா, அந்த வெயிட், அப்புறம் யூசர் மேனுவல், ஒரு சின்ன புக்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த குக்கர் ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன். இது ஹை குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றது நம்ம இந்த ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணும்போதே தெரியுது, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. இந்த பேனோட கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன். ஒரு 4 மெம்பர்ஸ்க்கு இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பேனில் பார்த்தீங்கன்னா 2 சைடட் ஹேண்டில் இருக்குது. இந்த 2 சைடட் ஹேண்டில்னால நம்ம இது ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம லிஃப்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த பேக்லேயே ஒரு கவரில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ப்ராடக்ட் இமேஜ் பார்த்து நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கணும். இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிப்பாக இருக்குது, நமக்கு பிடிக்கும் பொழுதே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் எப்போவுமே குக்கர் அப்படின்னு வாங்கும்பொழுது ஃபஸ்ட்டு அதோட லாக் சிஸ்டம் தான் பார்ப்பேன். இந்த லாக் சிஸ்டம் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. குக்கர்னும் போதே நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டாக டைம் இல்லாதப்போ தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த லாக் சிஸ்டம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக லாக் சிஸ்டம் இருக்குது இதில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் வெயிட், இது வந்து நத்திங் கிரேட் அபவுட் இட். எல்லா குக்கர்லையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதில் நிறைய பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேரை இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அலுமினியம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர்னு சொல்லும்போது நமக்கு 2 விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டம்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரைப்ளை, இன்னொன்று வந்து சாண்ட்விச் பாட்டம். இப்போ நான் இங்கே வாங்கியிருக்கிற இந்த பட்டர்ஃப்ளை ப்ளூ லைன் குக்கர் வந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு குக்கர். அந்த நேம்லேயே இருக்க மாதிரி இதுவும் ஒரு சாண்ட்விச் மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன், அதோட அவுட்டர் லேயர் எப்படி இருக்குன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அந்த 430 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா அலுமினியம். அதே மாதிரி இன்னர் லேயர் பார்த்தீங்கன்னா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 லேயர் சாண்ட்விச் மாதிரியே இருக்கிறதுனால இது சாண்ட்விச் பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அலுமினியம் மிடில் லேயரில் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் அலுமினியம் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அதனால் இந்த குக்வேர் ஹீட்டை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கும்பொழுது ஒரு பக்கம் ரொம்ப தீஞ்சு போயிடும், ஒரு பக்கம் ஹீட்டே ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனை நமக்கு இதில் வராது. நம்ம சின்ன பர்னரில் வச்சு சமைச்சா கூட அந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. அவுட்டர் லேயரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே டியூரபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ண அது வந்து ஒரு மாதிரி அரிச்சு போன மாதிரி ஆகிடும். இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவுட்டர் லேயரில் இருக்கிறதுனால அந்த கொரேஷன் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்டேஜில் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வாங்கி ஒரு 2-3 months தான் ஆகுதுன்றதுனால. இந்த குக்கரில் 2 சைடட் ஹேண்டில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், அந்த ஹேண்டில்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அந்த ஹேண்டில் லூஸ் ஆகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வரலை. மேபி போக போக வரலாம். அது எந்த பிராண்ட் குக்கராக இருந்தாலும் அப்பப்போ இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த குக்கரோட ஒரு யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட் தான். இந்த கேஸ்கெட் வந்து சிலிக்கானால் மேட் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த சிலிக்கான் மெட்டீரியல் நமக்கு எந்த வித ஹார்மும் தராமல் இருக்கிறதுக்காக, எந்த பிரச்சனையும் தராமல் இருக்கிறதுக்காக இது வந்து ஃபுட் கிரேடட் மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி இந்த பேக்கேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த கலர் இது வந்து ரொம்பவே யூனிக்காக எனக்கு தெரிஞ்சுது. யூஸ்வலாக நம்ம பிளாக் கலர்லேயே பார்த்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த குக்கர் பார்த்தீங்கன்னா கேஸ், எலக்ட்ரிக் ஸ்டவ், இண்டக்ஷன் இது 3த்துலையுமே கம்பேட்டபிளாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதோட பாட்டம் ரொம்ப ஹெவி பாட்டமாக இருக்கிறதுனாலையும் இதில் 3 லேயர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனாலையும் இது வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த குக்கர் டிஷ்வாஷர் சேஃப். உங்கள் வீட்டில் டிஷ்வாஷர் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த குக்கரை அதில் யூஸ் பண்ணலாம். இந்த குக்கரை யூஸ் பண்ணி நான் சக்கரை பொங்கல், ப்ரான் பிரியாணி, இன்னும் நிறைய புலாவ் ரெசிபீஸ் இதில் பண்ணியிருக்கேன்.
நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்திருந்தா அந்த ரெசிபீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த குக்கரோட எனக்கு 5 இயர்ஸ் வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2648க்கு வாங்கியிருந்தேன். 2468க்கு பட்டர்ஃப்ளைன்ற ஒரு நல்ல பிராண்டில் இந்த குக்கர் கிடச்சது வர்த் தான். இந்த குக்கரை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்கள் யாருக்காவது இந்த ஃபீச்சர்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் கண்டிப்பாக இதை ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த குக்கரை பர்ச்சேஸ் பண்ண அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பைஸ் பை ஸ்வாதி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.